ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ அப்புறம் க்ளீனிங் வீடியோ எதுவுமே கிடையாது. நான் 3 வருஷமாக வாங்கி சேர்த்து வச்ச பொருள் இது வந்து முக்கால்வாசி நான் வாங்கினதாக இருக்காது. பாதி இது எனக்கு கிஃப்ட் வந்ததாக தான் இருக்கும். ஒன்று என் தம்பி, இல்லை எங்கள் அக்கா, இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, இந்த மாதிரி எங்கள் அத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அந்த மாதிரி பொருட்கள் தான் நிறைய இருக்கும். இதுவும் நான் உடனே உங்களுக்கு போடலை. நான் வாங்கி எப்படியும் ஒரு வருஷம் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் காமிச்சிருக்க அத்தனை பொருளும் நான் என்னோடய வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்பேன். அதோட ரிவ்யூஸு இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் வாங்கினா உங்களுக்கு யூஸ் ஆகுமா, சிலர் யோசிப்பீங்களா, ஆன்லைனில் பார்த்தா இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பீங்கள்ல. அப்போது இது நான் யூஸ் பண்ணதை பற்றி சொன்னோன்னா உங்களுக்கு வாங்குறது எப்படி ஈஸியாக இருக்கும்னு தெரியும்ல. நம்ம அதை பற்றி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கத்தி வந்து நான் வீடியோவில் காமிக்கும் போது எல்லோரும் கேட்பாங்க, இந்த கத்தி சூப்பராக இருக்குது, எங்கே வாங்குனீங்கன்னு. இந்த கத்தி நிஜமாகவே ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து கோவில்பட்டியில் நியூ சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, நியூ ஸ்டோர்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில். அந்த கடையில் தான் வாங்கினேன். 112 ரூபான்னு வாங்கினேன். வாங்கி 3 வருஷம் ஆச்சு. இன்னும் சூப்பராக உபயோகப்படுது. அந்த ஒரு ஷார்ப்னர் மட்டும், இந்த நைஃப் ஷார்ப்னர் ஒன்று கடையில் இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதை வச்சு 2 தடவை தான் நான் ஷார்ப் பண்ணியிருப்பேன். அவ்வளோ தடவைக்கு சூப்பராக இருக்குது. அடுத்து இது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். பாக்ஸ் நல்லா டைட்டாக இருக்குது, ஆனால் ஏர் டைட்டாக மட்டும் இல்லை. ஆனால் மித்தபடி நம்ம பொருள் போட்டு வச்சுக்கிற அளவுக்கு நல்ல வசதியாக இருக்குது. இதில் 6 கண்டெய்னர் வாங்கினேன். 100 ரூபான்னு வாங்கினேன். 6 கண்டெய்னர் 100 ரூபா, சாரி 100 ரூபாயில் 150 ரூபான்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் அதே இதில் கொஞ்சம் பெருசு உயரமானது. அது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 700-800 மில்லி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 6 பாக்ஸ் தான். இது வந்து 8 பாக்ஸ் வாங்கினேன் 175 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்குது. இதுவும் நான் வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்கும். நல்லா ஏர் டைட், அது கூட கொஞ்சம் ஏர் டைட் இல்லாமல் இருக்கும். இது நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். போட்டு வச்சுருக்கிற பொரிகடலை, பச்சை பயிரெலாம் அதில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் வண்டே வரலைங்க. 6 மாதமாக சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வாங்கலாம். அதுக்கடுத்து இது வந்து கிரேட்டர். இதில் வந்து சீஸ் கிரேட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வாழைக்காய் சிப்ஸ் போடுறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கேரட்டு, பீட்ரூட் பொரியலுக்கு துருவோம்ல அது. இல்லைன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக வேணும்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி துருவுறதுக்கு. இது வந்து நாங்கள் ராஜா ஸ்டோர்னு சொல்லி தூத்துக்குடியில் வாங்கினோம் 100 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் மெஷரிங் கப். சமையல் பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மெஷரிங் கப் ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். நான் மாடலாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இது வந்து கோவில்பட்டியில் ஒரு ஸ்டோர், ராஜா ஸ்டோர்னு ஒரு ஒரு பாத்திரக்கடை இருக்குது. அந்த பாத்திரக்கடையில் வாங்கினேன். இதோட விலை 75 ரூபா. சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு கரண்டி மாதிரி அழகாக இருக்கும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் வீடியோ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருளெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். 1 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் அது புதுசாகவே இருக்குது. இது வந்து சரவணா செல்வரத்னம்னு சொல்லி திருநெல்வேலியில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வாங்கினது. வெறும் 48 ரூபா தான். சூப்பராக இருக்குங்க. இதுவும் வாங்கி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சிட்டு சூப்பராக இருக்குது. இன்னும் உபயோகப்படுது. ஏன்னா நம்ம எல்லா பொருளுமே நம்ம உபயோகப்படுத்துறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு அழகாக ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு இதை மாட்டி விடுறதுக்கு கிளிப்பும் இருக்குது. சூப்பராக இருக்குது. இடத்தையும் அடைக்காது. ஒன்றுக்குள்ளே ஒன்றா நம்ம வச்சுக்கலாம். என்கிட்ட 2 மெஷரிங் கப் இன்னொன்று கூட இருந்துச்சு. ஆனால் அது எங்கள் அக்கா கேட்டால் நான் கொடுத்துட்டேன். அது ஃபுல் பிளாக்கில் இருக்கும். 175 ரூபாய்க்கு வாங்கினேன். அது வந்து அமேசானில் வாங்கினேன். திருநெல்வேலியில் இருக்கும்போது வாங்கினோம். அதுவும் சூப்பராக இருக்குது. அதை எங்கள் அக்கா இன்னும் வச்சுருப்பா. அதுக்கப்புறம் இது வந்து குக்கி கட்டர். நாம் வந்து கட்லெட் வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். அந்த கட்லெட் வீடியோவில் நான் இதை யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் உருளைக்கிழங்கு கட்லெட் வீடியோவில் அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து 4 ஷேப்பில் வருது. 4 ஷேப்லேயும் 3 பெருசு, சின்னது, அதோட சின்னது 3 சைஸ் கொடுத்துருக்காங்க. நிஜமாகவே யூஸாக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறதுனா, கொஞ்சம் அதிகமாக நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அதுவே அந்த ஷேப்பே வளைகிற அளவுக்கு இருக்குது. அது ஒன்று தான் இதில் உள்ள மைனஸ். மற்றபடி இது நல்லா யூஸ் ஆகுது. குக்கீஸ்லாம் அடிக்கடி செய்வீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதுக்கடுத்து என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே இந்த திருவிழா கடையில் வாங்குகிற ஐட்டங்கள். இது வந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்து சுட்டுட்டு வந்தது, திருடிட்டு வந்தது. இது வந்து 10 ரூபா. எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா கடை இருக்கும் பார்த்தீங்களா திருவிழா கடைகளில். அந்த மாதிரி எங்கள் ஒரு காமநாயக்கம்பட்டி திருவிழா கடையில் வாங்குறது இது எல்லாமே 10 ரூபா. அதாவது ஒன்று 10 ரூபா. எல்லாமே சேர்த்து 10 ரூபா கிடையாது, ஒன்று 10 ரூபா. இது எல்லாமே வாங்கி இது கொஞ்சம் நம்ம கொலக்கட்டை விற்கும் போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதில் ஒன்று கரண்டி மாதிரி இருக்கும். அது என் பிள்ளைகள் எடுத்து விளையாண்டு வம்பாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து 175 ரூபான்னு வாங்கினது. இது நிஜமாகவே சொல்கிறேங்க, ரொம்ப ஒர்த்து. நான் அது வாங்கி ஒரு 1.5 வருஷம் ஆச்சு.
முட்டை கலக்கிறதுக்குன்னு தனியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம வெங்காயத்தை வெட்டிட்டு அதை எடுத்துகிட்டு இதை போட்டு ரெண்டு முட்டையை ஊற்றி கலக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கையை வச்சு கலக்கிறத விட சூப்பராக நமக்கு கலக்கிடுது. நிறைய காய் வெட்டும் போது அந்த பெருசை யூஸ் பண்ணிக்கலாம், சின்னதாக வெட்டும் போது இந்த சின்னதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அடிக்கடி யூஸ் பண்ணுறது இந்த சின்னது தான். நம்ம சமையலுக்கு நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரே ஒரு ஃபால்ட் என்னென்னா, இந்த கயிறை வச்சு நம்ம இழுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபால்ட் ஆகுது. மித்தபடி இது சூப்பராக, அந்த பிளேடு இன்னும் மழுங்கலை, சூப்பராக இருக்குது. தைரியமாக நீங்கள் வாங்கலாம். நான் இது அமேசானில் வாங்கினேன். விலை சரியாக ஞாபகம் இல்லை, 125 ரூபாயோ 175 ரூபாய்க்கோ வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் மோல்டு, இது வந்து தூத்துக்குடியில் உள்ள டிமார்ட்டில் வாங்கினது. இதோட விலை வெறுமனே 69 ரூபா தான். நான் சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட் ஒன்று செஞ்சுருப்பேன் பாருங்கள், அதில் நான் இதை யூஸ் பண்ணியிருப்பேன். இது நல்லாயிருக்கு. ஆனால் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு 6 மாதம் தான் ஆகுது. நல்லாயிருக்கு. ஆனால் நான் சொன்ன பாருங்கள் ஷார்ப்னர், இது நிஜமாகவே ரொம்ப ஒர்த்துங்க. ஆனால் இதில் இருக்கிற மாதிரியே நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு அது பிரயோஜனப்படும். அதுக்கப்புறம் இது கூட இந்த சாப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சாப்பிட்டதும் இல்லை, எப்படி சாப்பிடணும்னு தெரியாது, கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக வாங்கி வச்சுருக்கேன். 130 ரூபான்னு வாங்கினேன் இந்த நைஃப் ஷார்ப்னர் வந்து. ஆனால் ரொம்ப ஒர்த்து. நீங்கள் எதனாலும் ஷார்ப் பண்ணிக்கலாம். அதில் எழுதியிருக்கும், ஃபஸ்ட்டு இதை ஷார்ப் பண்ணுங்கள், ரெண்டாவது ஒரு கத்தியை ஷார்ப் பண்ணுறீங்கன்னா அது 3 தடவை இதை ஷார்ப் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது, நல்லா யூஸாகவும் இருக்குது. பழைய கத்தியாக இருந்தாலும் இது ஷார்ப்பாகிடுது. நான் இந்த கத்தி இதை வாங்கி 2 தடவை ஷார்ப் பண்ணியிருக்கேன். இதை கத்தியில் இந்த ஷார்ப்னர் 2 தடவை தான் ஷார்ப் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. அது இந்த இப்போ பண்ணுறலாம். இது ஒன்று. இதுக்கு முன்னாடி வாங்கினோடனே புதுசில் கொஞ்சம் இது கட் பண்ணாமல் போச்சு. இந்த திருளாவோட கறியெல்லாம் வெட்டி கத்தி கொஞ்சம் மழுங்கி போச்சு, அப்போ வெட்டினேன். மித்தபடி இது சூப்பராக இருக்குது. 2 தடவை தான் நான் ஷேர் பண்ணேன். இன்ன வரைக்கும் எனக்கு சூப்பராக இருக்குது. அதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல் தான். நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கலாம். நல்ல உபயோகமுள்ள ப்ராடக்ட் தான். இது 135 ரூபா. இதுக்கு இந்த சாப்ஸ்டிக் 4 இது ஃப்ரீ கொடுக்குறாங்க. நான் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். நல்லா யூஸாக இருக்குது. இது வந்து அதே நான் பாத்திர கடை சொன்ன பாருங்க, கோவில்பட்டியில் உள்ள ஒரு பாத்திர கடை, அந்த கடையில் தான் வாங்கினேன். வாங்கும்போது எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தொலைஞ்சிட்டுனா தேவைப்படும்ல, அதனால் எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இது வாங்கும்போது இந்த ஒயரத்தை கனெக்ட் பண்ணி வாங்குங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு பார்த்து வாங்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரயோஜனப்படும். இது வாங்கி ஒரு 3-4 வருஷம் இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. இது வந்து இதோட விலை 65 ரூபா தான். இது எங்கே வாங்கினோம் தெரியுமா? நாங்கள் இந்த கோவில்பட்டியில் உள்ள கடையில் தான் வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு. ராஜா ஸ்டோர்னு பாத்திர கடை, நல்லாயிருக்கும். அது சூப்பராக இருந்துச்சு. இது வந்து வேளாங்கண்ணியில் வாங்கினது. எங்கள் அக்கா எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தது ஸ்ட்ரா. ஏன்னா என் பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்க எதுவுமே குடிக்க மாட்டேங்காங்களா ஜூஸ்லாம். அப்போ நீ இந்த மாதிரி இதில் கொடு அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இதோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 50 ரூபா. நான் இது ஆன்லைன்லலாம் பார்த்துருக்கேன், 100 ரூபா 175 ரூபா போட்டிருக்கும். ஆனால் எங்கள் அக்கா எனக்கு கம்மி விலைக்கு வாங்கி கொடுத்துருக்கா, 50 ரூபா. வேளாங்கண்ணியில் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. வேளாங்கண்ணி ட்ரிப்பு அவங்க டூர் போகும்போது எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தா. நல்லா இருக்குங்க. நான் 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன். என் பிள்ளைகளுக்கு சூப்பராக நம்ம கழுவுறதுக்கும் அங்கே அதில் ப்ரஷ் கொடுத்துருக்காங்களா, அதனால் நம்ம சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நமக்கு அழகாக இருக்கலாம். இதுவும் நான் என்னோடய வீடியோஸில் நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான், தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறமா அதை எடுத்த மாதிரியே வச்சுருவோம், அப்போ தானே பத்திரமா இருக்கும். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாத மாதிரியே வச்சுருக்கோமா, அதே மாதிரி இன்றைக்கும் வச்சுட்டோம்னா அடுத்து எடுக்கும்போது இன்னும் புதுசாக இருக்கும். அதுக்கடுத்து கண்ணாடி ஐட்டங்கள். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது. ஒரு கண்ணாடி டம்ளர் 60 ரூபா. நல்ல நிஜமாகவே நிறைய பிடிக்குதுங்க. சூப்பராக இருக்குது. வாங்கி 6 மாதம் ஆச்சு, இன்னும் பிரயோஜனப்படுது. சூப்பராக இருக்குது. 6 மாதம் இல்லைங்க, இப்போ எப்படியும் நாங்கள் கிறிஸ்மஸோடு வாங்கினோம், டிசம்பரில் வாங்கினோம். நல்லா யூஸாக இருக்குது. இது எல்லாமே ஸ்பான்சர் என்னோடய தம்பி தான். அவன் பேர் இருதயராஜ். அவன் வந்து இந்த ரிலையன்ஸா இல்லை ஜியோ மார்ட்டா எதில் வேலை பார்க்குறான். ஜியோ மார்ட்டு தான், அதில் தான் வேலை பார்க்கான். ஆனால் நிஜமாகவே அக்காவுக்காக தேடி என்னையை விட அவன் சூப்பராக பார்த்து எடுத்துருக்கான். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது நம்ம மெஷரிங் பண்ணி போடுறது, அப்புறம் நம்ம பொருள் எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். இதுவும் என் தம்பி வாங்கி கொடுத்தது, அதனால் எனக்கு இதோட வேலை தெரியாது. இதுவும் அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்குனே நான் சேனல் நடத்துகிறேன்னே என் தம்பி எனக்காக பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான் இந்த பொருளெல்லாம். அப்புறம் ஒரு 2 ஜூஸ் கிளாஸ், இதுவும் அவன் தான் வாங்கிட்டு வந்தான். அவன் கம்பெனிலேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தான். அந்த ஜியோ மார்ட்டில் அங்கே நல்ல ஆஃபர் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், கோவில்பேட்டில் ஏதோ ஜியோ மார்ட் இருக்கான். நான் கேட்டுட்டு அவன் ஓகே சொன்னான்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜியோ மார்ட் வீடியோ ஒரு நாள் போடுறேன். இந்த பிளேட்டும் அவன் தான் ஸ்பான்சர் பண்ணான் எனக்கு. சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் கடைசியாக போட்ட வீடியோவில் கூட இந்த பிளேட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ப்ரெட் கிரேவின்னு ஒரு இது போட்டேன்னா அதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் இது வந்து என்னோடய பழைய ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கும்போது இதில் தான் எடுப்பேன். இது எங்கே வாங்கினது அப்படின்னா, எங்கள் காமநாயக்கன்பட்டியில் இப்போ ஆகஸ்ட் மாதம் வரப்போதில், இந்த ஆகஸ்ட் மாதம் திருவிழாவில் எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாங்கிற கடையில் வாங்கினது இது.
இது வந்து திரும்பவும் எங்கள் அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தது தான். வேளாங்கண்ணியில் எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா அப்படின்னு ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் நான் போகலை, அவள் தங்கச்சிக்காக யூஸ் ஆகும், வீடியோவுக்கு எடுக்க யூஸ் ஆகும்னு அது வாங்கிட்டு வந்திருக்கா. இது 10 ரூபா தாங்க. நிஜமாக இது 10 ரூபா தான். நான் அது காமநாயக்கு மட்டும் கோவில் திருவிழா கடையில் தான் வாங்கினேன், அந்த 10 ரூபா கடையில். இதுவும் 10 ரூபா. இதுவும் சூப்பராக இருக்குது. இதுவும் வாங்கி 2 வருஷம் ஆச்சுட்டு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து சரவணா செல்வரத்னத்தில் 65 ரூபான்னு வாங்கினோம் இந்த பவுல். சூப்பராக இருக்குங்க. நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், மீன் குழம்பு வீடியோவில் எல்லாத்துலேயும் நிறைய இதில் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா இது வந்து அகெயின் எங்கள் அக்கா பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். என் மகா பிறந்தோடனே அவளுக்கு இதில் ஸ்நாக்ஸ் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அதை நான் இப்போ வீடியோ எடுக்க யூஸ் பண்ண வச்சுக்கிறேன். நல்லா இருக்குல்ல, அதனால் இதோட விலைகள்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து 125 ரூபான்னு சொல்லி நியூ ஸ்டோரில் வாங்கினேன். சூப்பராக உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் திடீர்னு நேற்று பார்க்குறேன் இந்த மாதிரி கிராக்காக கீரல் மாதிரி விட்டுருக்கு. எதுனாலன்னு தெரில. இத்தனைக்கும் நான் இதில் சூடான பொருள் எதுவுமே வைக்கல. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் மாதிரியும் இருக்குது, செராமிக் மாதிரியும் இருக்குது. இருந்தாலும் நம்ம சூடான பொருள் வைக்க வேண்டாம்னு தான் நான் வச்சுருக்கேன். ஆனாலும் இது எப்படி கிராக் விழுந்துன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் அத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அதாவது எங்கள் அம்மாவோட அண்ணன் ஒய்ஃப் வீட்டில். இப்போலாம் நம்ம வீடியோ எடுக்கோன்ற பேரில் அவங்க வீட்டில் என்ன இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து நான் போய் அத்தை எனக்கு இது வேணும் அப்படி கேட்டேன். ஒன்றுமே சொல்லலை, தாராளமாக எடுத்துகிட்டு போ அப்படி சொன்னாங்க. இது கூட ஒரு 3 பிளேட் கொடுத்தாங்க. நான் தான் அதை உடச்சிட்டேங்க, வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் இப்போதைக்கு நான் கடையில் பார்க்கும்போது 225 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து சூப் பவுல். நான் ஒரு சூப் வீடியோ போடணும்னு கடையில் வாங்கிட்டு வந்தேன். மொத்தமே ஒரு பிளேட்டு, ஒரு பவுல், ஒரு கரண்டி, இது 3 சேர்த்து 25 ரூபா. இது ஒரு 25, அது ஒரு 25. நான் சூப் வீடியோ போடணுன்னே வாங்கியிருக்கேன். இது வந்து முருகன் ஸ்டோர்னு சொல்லி கோவில்பட்டியில் மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் இருக்குது. அந்த கடையில் எல்லா பொருளுமே இருக்குது. உங்களுக்கு அந்த கடையை பார்க்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து பிக் பஸார், திருநெல்வேலியில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிக் பஸார் ஒன்று இருக்குது, அங்கே வாங்கினது. இது வந்து 100 ரூபா. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சிரட்டை புட்டு மேக்கர். அதில் அப்படி தான் இருந்துச்சு, சூப்பராக. ஆனால் இது நான் செஞ்சு பார்த்தேங்க, ஒரு 2 தடவை செஞ்சேன், அதுக்கப்புறம் பண்ணல. அது எனக்கு எங்கள் அம்மா கல்யாணத்தோடு கொடுத்த பெரிய புட்டுலேயே செஞ்சிடறேன்னா, அதனால் இது குட்டி குட்டியாக செய்ய நமக்கு நேரம் ஆகுது. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. அப்புறம் இது வந்து திருவிழா கடையில் வாங்கின கட்டர். நம்ம இப்போது டிசைனாக கட் பண்ணுவோம்ல, அந்த கட் பண்ணுறதுக்கு. இப்போ பூரி மாவு மாதிரி தேய்ச்சிட்டு சிப்ஸ் மாதிரி போடுறதுக்கு நம்ம டிசைனாக இருக்கணும்னா இதுவுமே 20 ரூபா தான். அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு கிஃப்டாக என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தது சாண்ட்விச் மேக்கர். இது 100 ரூபா தானா, என்னால் நம்பவே முடியலைங்க. ஆனால் 100 ரூபா. நான் ஆன்லைன்லாம் பார்க்குறேன் 175, 200, 400 வரைக்கும் இது போயிருக்கு. ஆனால் இதில் 2 தடவை நான் சாண்ட்விச் செஞ்சுருக்கேன். சாண்ட்விச்சும் சூப்பராக வந்துச்சு. இதுவும் பாருங்களேன், நல்லா புதுசாகவே இருக்குது பார்த்தீங்களா. 100 ரூபானா நிஜமாகவே நல்லா ஆச்சரியப்பட முடியல, நிஜமாகவே ஒர்த்து தாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் அலுமினியங்கிறதுனால சீக்கிரம் வந்து ஹீட் ஆகி கறி பிடிச்சிடுது. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டோன்னா இது நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து எக் ஸ்லைசர். இதில் வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா 2 துண்டாக வெட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் நீளமாக வெட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் மாதிரி வெட்டுறதுக்கு. இது வந்து ஒரே ஒரு அப்போது முட்டையை 2 துண்டாக மட்டும் வெட்டுறதுக்கு. இது வந்து ஸ்லைஸ் நீளமாக அது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து குறுக்க கோடு போட்டிருக்கும். மொத்தம் இதில் 8 துண்டு வரும் இதை நம்ம வெட்டினோன்னா. இதுவும் சூப்பராக இருக்கும். இதோட விலை 100 ரூபா. இதுவும் நாங்கள் நியூ ஸ்டோரில் தான் வாங்கினோம். இது எதுக்குன்னு என் மகா வந்து முட்டை நல்லா மாடலாக வெட்டி தந்தால் சாப்பிடுவா அப்படின்னு ஆசைப்பட்டு நாங்கள் வாங்கினோம். ஆனால் அவள் அதில் ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி அந்த கம்பியவே வளைச்சி வச்சுருக்கா. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு, இது நிஜமாகவே ரொம்ப ஒர்த்து. நான் எவ்வளோன்னு வாங்கினேன்? 60 ரூபான்னு வாங்கினேன். 3 சைஸில், இந்த பெரிய சைஸில் ஒரு 6, சின்ன சைஸில் ஒரு 6, அப்புறம் அதோட குட்டி சைஸில் ஒரு 6, இத்தனையும் வாங்கினேன். இப்போ நிறைய இது யூஸ் பண்ணியிருக்கேன், இது மட்டும் தான் யூஸ் பண்ணாமல் இருக்குது. அதனால் வீடியோக்காக இது எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நான் வாங்கி யூஸ் பண்ணது. உடனே நான் வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதுமையான ஒரு வீடியோவில், ஒரு குக்கிங் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.